என்ன பாட்டுனேன் அப்படின்னா தலைவர் பாட்டு பாடு அப்படின்னாங்க. தலைவர் நான் யாருன்னு அப்படின்னு விஜயகாந்த் பாட்டுறா அப்படின்னாங்க. நான் ஒன்று சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே ஓஞ்சோடி அப்படின்ட்டு பாடிட்டேன். அவர் உடனே சூப்பரா பாடுறியாடா, நான் எதாவது கலாய்க்கலாம்னு நினைச்சா இப்படி பாடிட்டியே, நீ நம்ம காலேஜ் ஹாஸ்டல் டேல பாடிடுறான் அப்படின்ட்டாரு. அப்பதான் நானே நம்பினேன் நல்லா பாடுவோம் போல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதே மாதிரி நல்லா பாடுறது ஏத்தி விட்டு நான் ஒரு சிங்கர்னு சுத்திட்டு இருக்கேன். இல்ல ஹம்பிளா இருக்கு, அன்னடக்கம், வேற ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னேன் இளையராஜா. அர்த்தம்லாம் இல்ல, எங்க பாட்டி பேரு இளையாள், அதனால எனக்கு அந்த பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்ப இளையராஜாவும் பாப்புலரா இருந்ததுனால இளையராஜான்னு வச்சாங்க. அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதா இருந்துச்சு. இல்ல இப்ப என் பொண்ணு பிறந்திருக்காங்க, 5 மாசம் ஆகுது. இல்ல அவங்க பேர் என்னன்னா இசையாலினி. ஆமா என் ஒய்ஃப், அதுக்கு வந்து காரணம் இருக்கு, எனக்கு வந்து காரணம் இல்லை சொல்றதுக்கு. ஆனா என்னோட பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களால காரணம் ஈஸியா சொல்ல முடியும். என்ன காரணம்னா என் ஒய்ஃப் பேரு சங்கீதா, என் பேரு இளையராஜா. இளையராஜாவும் சங்கீதமும் சேரும் போது என்ன பிறக்கும்? இசை பிறக்கும். அதனால என் பொண்ணுக்கு இசையாலினி. என்ன தலைவரே எழுதி பேஸ்புக்ல போட்டா படிக்க மாட்டேங்கிறீங்க. 10 பேஜுக்கு மேல இருந்துச்சுன்னா படிக்க மாட்டேங்கிறீங்க. 10 லைனுக்குள்ள அவரு எழுதி வச்சுட்டு 1 மாசமா சுத்திட்டு இருந்தாரு. யாராவது கேட்பாங்க, யாரா கேட்பான்னு சொல்லிட்டு வந்து அப்டேட் பண்ணி இது என் பக்கம் பாட்டு பாட ஆரம்பிச்சு.